ஒரு கடாயில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து நெய் போட்டு அப்படியே வறுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் நல்லா ஆறட்டும். அடுத்ததாக கேஷ்யூ நட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் முதல்ல அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா மாம்பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்குது. பட் இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால, தேங்காய் பாலும் சேர்க்கறதுனால அதுக்கு தகுந்த சுகர் கொஞ்சமாக போட வேண்டியிருக்கு. அப்போ தான் ஒரு ஸ்வீட்னஸ் சாப்பிடும்போது அது ஹைலைட் ஆகும் இல்லையா? இப்போ சுகர் போட்டிருக்கேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக 1/2 பிஞ்ச் டேபிள் சால்ட், பவுடர் சால்ட், நாட் எக்ஸாக்ட்லி டேபிள் சால்ட், பவுடர் சால்ட், கல் உப்பு நம்ம பொடி பண்ணுவோம் இல்லையா, அந்த உப்பு மட்டும் ஒரு அரை சிட்டிகை போட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப 2 கம்பி பாகு அந்த மாதிரி பதமெல்லாம் வேண்டாம். அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கரையணும். அதே சமயம் கொஞ்சம் ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் வந்தால் போதும். அதாவது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அதுதான் அந்த பச்சை வாசனை போக அது கொஞ்சம் நல்லா செட் ஆகும். நெய்யில் வறுத்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு ஒரு பிளேட்டில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த சர்க்கரைப்பாகு ரெடியான உடனே, அதாவது நமக்கு தேவையான ஒரு கம்பி பதம் வந்த உடனே இந்த அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க தீயை. ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் போனவுடனே அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் பாருங்கள், இப்படி ஸ்லோவாக ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பச்சை மாவு நல்லா வெந்துடும். கார்ன்ஃப்ளவர் என்ன தான் நம்ம வறுத்தா கூட அது வேகலை இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம், நெய்யில் வறுத்ததுனால லம்ஸு ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஒரு மாதிரி கையால் நல்லா வச்சு தான் விட்டுட்ருக்கேன். கையில் நல்லா பொடிச்சு விட்டதுனால நல்லா ஈவனாக இருக்குது. தண்ணி ஊற்றி சாதாரணமாக கோல்டு வாட்டர் இருக்கும் இல்லையா, சமைக்கிறதுக்கு அடுப்போம்ல, அந்த தண்ணி ஊற்றி தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். கூட குங்குமப்பூவும் ஒரு சிட்டிகை கேசரி பவுடரும் போட்டு அந்த கலருக்காக, மாம்பழத்துலேயே கலர் இருக்குது, ஆனால் கூட ஒரு ஸ்வீட்னு பண்ணும்போது அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் இல்லையா? இதெல்லாம் நம்ம மேக்கப் போடுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதை பண்ணிட்டோன்னா பார்த்திங்களா, அப்படியே திக்காயிட்டே வருது. இப்போது சர்க்கரைப்பாகு, கார்ன்ஃப்ளவர், தண்ணியில் கரைச்ச கார்ன்ஃப்ளவரு எல்லாம் பாருங்கள் அப்படியே லேசாக வந்துகிட்டே இருக்கு இல்லையா? தீவிர ஓரத்துலேருந்தே நம்ம கிளறி விடணும், இல்லாட்டா அது பாட்டுக்கு அது பிடிச்சிக்கும் இல்லையா? இதை கிடைங்களா எல்லோரும்? இது மாம்பழக்கூழ், தோல் கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கையாலே தான் பிசைஞ்சேன். ஒன்றும் மேஷரு இல்லை மத்து இல்லை மிக்ஸி அதெல்லாம் எதுவுமே போடலை. ஏன்னா கையால் பிசைஞ்சால் தான் அங்கங்கே இந்த மாம்பழ துண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நமக்கு வாயில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா இல்லாட்டா அப்படியே பேஸ்ட்டை முழுங்குற மாதிரி நம்ம முழுங்க வேண்டியிருக்கோம். இந்த மாம்பழக்கூழ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை நான் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு நமக்கு ரொம்ப கெட்டியாகிடும். அப்புறமா அதை இழக்கணும் அப்படின்னா திரும்ப அதில் தண்ணி ஊற்றணும், திரும்ப அந்த ஸ்கொயர் 1லேருந்து அந்த ப்ராசஸ். இப்போது இந்த மாம்பழக்கூழை இதில் போடுறேன். என்ன பண்ணுறேன், மாம்பழம் அந்த பல்பெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, கையில் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை பாருங்கள், பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லாத்தையும் கரெக்டாக வழித்து எடுத்து போட்டுட்டேன். ஸோ நமக்கு வேஸ்டேஜுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், ஒரு பலகாரம் பண்ணுறோம், ஒரு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேயா? எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரி, இப்போது ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிருக்கிறதுனால இது சரியாக என்னால் கலர முடியல. இப்போ இதை கட் பண்ணுறேன், வீடியோ கட் பண்ணுறேன். இதை நல்லா கலக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப உங்களை கூப்பிடுறேன். கொஞ்சம் இது தேங்காய் பால், அதாவது ரொம்ப திக்கான பாலெல்லாம் இல்லை. பொதுவாக நான் தேங்காய் வாங்கின உடனேயே ஃப்ரீசரில் வச்சு
அந்த அப்படியே பத்தையாக எடுப்போம்ல, எடுத்தோன்னா அந்த ப்ரௌன் கலர் எல்லாமே வருது, அழகாக வருது. தென் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பால் எடுத்து இந்த மாதிரி பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுப்பேன். மீதி தேங்காயை ஒரு வாட்டி தான் எடுப்பேன் பாலை, அதனால் மீதி தேங்காயை நம்ம சமையலுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துலையும் எதுவுமே வேஸ்ட்டு ஆகாது. இப்போ இந்த பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பால், இதை அளவாக எடுத்து வச்சுருக்கேன். மேபி ஒரு 150 ml, அரவுண்ட் கிட்டத்தட்ட 200 ml தான் இருக்கும். 200 ml இருக்காது, 150 to 200 வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு இந்த கடாயில் இந்த மாவு, மாம்பழம், சர்க்கரை எல்லாத்தையும் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இந்த தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டோமா? இப்போது இந்த மாம்பழ ஹல்வா பண்ணுறதுல நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நம்ம 2 கையாலையும் இந்த வேலையை செஞ்சால் தான் வசதியாக இருக்கும். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே பாருங்கள், எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா? இந்த பொருளும் கெட்டு போகாமல் இருக்கணும், கட்டி ஆகாமல் இருக்கணும், நல்லாவும் வரணும், எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரணும். இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே கொதித்து வரும். இது நல்லா கொதித்து இந்த ஹல்வா பதத்துக்கு வரும். ஆனால் ரொம்ப பொறுமை முக்கியம். என்ன காரணம்னா, இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸுடைய தன்மை ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்குது. மாம்பழம் நல்ல ஒரு பழம், அது எவ்வளவு மெல்லிய ஒரு சதைப்பற்றுள்ள ஒரு மாம்பழங்கிறது தெரியும். அடுத்தது தேங்காய் பால், சர்க்கரை, இதில் சாலிடாக இருக்கிறது கார்ன்ஃப்ளவர் தான். ஆனால் அந்த கார்ன்ஃப்ளவர் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு பைண்டிங்காக கம்மியாக கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டால் இது கார்ன்ஃப்ளவர் ஹல்வா இல்லை, இது மாம்பழ ஹல்வா. சரி, நல்லா கொஞ்சம் கிளறிட்டு திரும்ப உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அகைன் இப்போ அந்த கட்டி இல்லாமல் அந்த மாம்பழம் ஹல்வாவை நான் நல்லா தேய்ச்சி கலரி விட்டேன். மேல்கொண்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டேன். அந்த நெய் பத்தலை. நான் ரொம்ப பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக போடலாம் தான் நினச்சேன் நெய்யை. ஆனால் இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு பாருங்க, இப்போ நம்ம கொடுக்குற நெய்யெல்லாம் வாங்கி குடிக்குதுங்க. அதனால் என்ன பண்ணேன், நெய் காய்ச்சி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இந்த கரண்டியால் நான் ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து நெய்யை ஊற்றிருக்கேன்னா, நெய் கொதிக்குதா? இப்போ இந்த ஹல்வாவோட இது சேரும். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேற்கொண்டு நெய் இருந்தால் அப்புறம் நெய் அல்வா மாதிரி ஆகிடும்ல, அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால் மாம்பழ அல்வா தானே நம்ம பண்ணுறோம் இப்போ. ஸோ இந்த மாம்பழமும் கார்ன்ஃப்ளவரும் நம்ம கொடுக்குற நெய் எல்லாத்தையும் நல்லா இழுத்துக்குது உள்ள. கிளறி நல்லா கொடுக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, அடியில் தீஞ்சிருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயம். நானே தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இவ்வளோ பயந்து ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிக்கிறேன். ஒரு கையில் வீடியோவையும் எடுத்துக்கிறேன், இன்னொரு கையில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கிறேன். அப்பப்போ கிளறி விட்டுக்கிறேன். அடுப்பையும் ரெகுலேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதாவது அஷ்டாவதானி இல்லாமல் தசாவதானி மாதிரி எல்லாத்தையும் நம்மளே தான் பண்ணணும். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு பக்காவாக ஒரு ஆள் நான் என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க, நான் யார்ட்டையும் சொல்லலாம். என்னவோ திடீர்னு ஒரு மூடு, இன்றைக்கி மாம்பழ அல்வா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கட இருந்ததெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட இதை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்தா மாம்பழ சீசன் இருக்கும் பொழுதே நீங்களும் இந்த மாம்பழ ஹல்வாவை செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த கமெண்ட்டில் போட்டிங்கன்னா, நான் என்ன தப்பு செஞ்சேன் அல்லது என்னத்தை பெட்டராக பண்ணியிருக்கேன், ப்ளஸ் மைனஸ் என்னுடைய அசஸ்மெண்ட்டுக்கு. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்கிறது வேணும் எனக்கு. ஆனால் நான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா? அதை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா இதே மாதிரி வேறு பழத்தில் நம்ம ஹல்வா பண்ணலாம். பலாப்பழ ஹல்வா பண்ணலாம், வாழைப்பழத்துலேயே ஹல்வா பண்ணலாம். அப்புறம் அந்த வாழை இலை ஹல்வான்னு ஒன்று புதுசாக இப்போ ட்ரெண்டில் இருக்குது. அதுவும் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது ரெட் கலராக இருக்கா, அந்த வாழை இலை ஹல்வா பச்சை. அதே மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஹல்வா போட்டோம்னா நம்ம பாரத தேசத்தில்
ஹல்வாக்கள் அப்படின்னு டைட்டில் கொடுத்துடலாம். பாருங்கள், இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இது இழுத்ததுக்கப்புறம் இதை பிளேட்டில் கொட்டி நம்ம வில்லையாக போடணும் அப்படிங்கிற ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இதை அது வெள்ளையாக கட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து முருகி போக விடணும். அதாவது ஓவராக குக் பண்ணணும். அது வேண்டாம். ஏன்னா அப்போ அந்த மாம்பழத்துடைய டேஸ்ட்டு போயிடும். அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதையே எடுத்து ஃபைனலைஸ் பண்ணி நல்லா அதை நெய்யெல்லாம் இழுக்கட்டும். இழுத்த நெய்யெல்லாம் வெளியில் கொஞ்சம் வரட்டும். வந்ததுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சோன்னா அதில் போட்டிருக்கிற சாஃப்ரான், கேஷ்யூ, நெய் எல்லாம் அந்த அல்வாக்குள்ளேயே இறங்கிடும். அதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் போட்டு ஒரு சின்ன கப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்டைலாக சாப்பிடுங்களேன். மீண்டும் தோ மாம்பழ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் வந்திருக்கு எனக்கு. இது ட்ரையல் தான். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறத ஆனஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கலாமா? மீண்டும் சந்திப்போம்.